ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் திவ்யா சேனல். இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதா கொஸ்டின். பட் நம்மளுக்கு எக்ஸாமில் லாஸ்ட்டாக மேக்ஸ் போகிறனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறதா நம்ம விட்டுட்டு வந்துடுவோம், நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸை முடிச்சிருங்க. மேக்ஸ் முடிச்சுட்டு கூட நெக்ஸ்ட் தமிழ் ஜிஎஸ்க்கு வந்து ஓஎம்ஆரில் வந்து போடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ்க்கு நம்ம விட்டுருவோம்ல. தெரிஞ்ச சம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கூட மீசம் கூட கடைசியாக நம்ம டைம் இருக்கப்போ பார்த்துக்கலாம். இல்லைனா கூட ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு வந்துடலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் தமிழ் அண்ட் ஜிஎஸ் போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/Bயும் B/Cயும் அடிக்கிறோம். எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா இந்த இதில் பாருங்களேன், BA இல்லை. ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா அந்த B கேன்சல் ஆயிருமா? ஸோ அதனால் Aவும் Cயும் மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. இது அப்படியே போடுங்க. 4/5 15/16 போடுங்க. அடிங்க. 1 5 5 3 1 4 4 4 வருமா? 4 16 வருமா? 3/4. இப்போ A/C வந்து 3/4 அப்படின்னா நேராக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. A ஒரு வேல்யூ 3, C ஒரு வேல்யூ 4. சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வேல்யூ வந்து அப்படியே போட போகிறோம். சிக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க, ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கோங்க. ஈஸியான சம் தான். நம்ம எக்ஸாமில் ஆனால் நம்ம டைம் நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இந்த 1.5 மார்க் நம்மளுக்கு போயிடும்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன சம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் 7/25. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி மோர் வீடியோக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.